கோணங்களுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தமிழகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த மழை காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எழக்கூட வாய்ப்பில்லை என்றே நிறைய பேர் கருதி இருக்கலாம், காவிரி நீர் பிரச்சனை. ஆனால் அது நம்முடைய உரிமை பிரச்சனை, சட்ட ரீதியான போராட்டம், வருங்காலத்தில் நமக்கு நீர் தேவை இருக்கும்போது கூட ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனை. மீண்டும் காவிரி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மறுத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தை தமிழகம் நாடியும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தமிழகத்திற்கு தர வேண்டிய 40 TMCக்கும் அதிகமான நீரை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடியும் அங்கும் சென்று அவர்கள் மறுத்துவிட்டனர், தர முடியாது என்று. இந்த நிலையில் இது குறித்து தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதன் அவசியம் குறித்தும் அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காவிரியில் செப்டம்பர் வரையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 45 TMC நிலுவை நீரை திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் இருந்து நிகழாண்டு செப்டம்பர் மாதம் வரையில் வழங்க வேண்டிய 45 TMC நிலுவை நீரை திறந்துவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அதற்கு கர்நாடக அரசு தற்போது பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் வறட்சி காலங்களில் நீரின் அளவை குறைக்கலாம் என்றும், இதை மாதம் அல்லது ஆண்டு வாரியாக வழங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் காவிரி நடுவர் மன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் மனுவில் காவிரி மேலாண்மை வாரியம் உடனே அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதையும் கர்நாடகா எதிர்த்துள்ளது. காவிரி மேற்பார்வை குழு அதன் பணியை செய்து வரும் நிலையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என்றும் கர்நாடக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி ஏற்கனவே பாதிப்படைந்துள்ள நிலையில் நீண்ட கால போராட்டத்திற்கு பின்னும் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கர்நாடகம் தர மறுப்பதால் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படுமோ என்று தமிழக விவசாயிகள் கவலை கொண்டுள்ளனர். இது குறித்து ஆலோசிப்பதற்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் திரு கார்த்திக் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். இது குறித்து, அதாவது காவிரி விவகாரம் குறித்து நீண்ட நாட்களாக பார்த்து வருவர். உங்களோடு இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நீண்ட கால ஒரு சட்ட போராட்டம் தமிழகத்திற்கு, இது 20 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட போராட்டம், 100 ஆண்டுகள் கடந்த ஒரு பிரச்சனை. தமிழகத்தில் காவிரி பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் மைசூர் பேரரசுக்கு இடையிலிருந்தே இந்த பிரச்சனை நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டத் தொடங்கியது முதலே இந்த பிரச்சனைகள் என்பது நீண்டு கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. கர்நாடகம் மறுத்து கொண்டேதான் இருக்கின்றது. என்ன மாதிரியான நிலை இதற்கு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய பார்வை? இதுக்கு முழுக்க அரசியல் தான் காரணம்னு சொல்லலாம். காரணம் இப்போ முதல்ல ஒரு இறுதி தீர்ப்பு வரலன்னு சொன்னாங்க. இறுதி தீர்ப்பும் வந்துருச்சு. அதை கெசட்டில் நோட். யாருடைய அரசியல் இது? தேசிய கட்சிகளோட அரசியல். தேசிய கட்சிகளோட அரசியல் தான் நான் சொல்லுவேன். அப்போ பர்டிகுலராக காங்கிரஸ் அண்ட் பிஜேபி, ஏன்னா தொடர்ந்து அவங்க தான் அவங்களுக்கான ஒரு ஆளுகிற வாய்ப்பு இருக்குது கர்நாடகத்தில். அவர்களோட அரசியல் தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா மத்திய அரசு தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு ஏற்கணும். கர்நாடகா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தவறுகள் செய்து வந்தாலும், அதை தண்ணீர் தர மறுத்தாலும் சரி, அதை ரெயின் பண்ண வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது. முதல்ல தீர்ப்பு வரலைனாங்க, இறுதி தீர்ப்பு வந்துச்சு 2007. அதுக்கப்புறம் கெசட் நோட்டிஃபை பண்ணலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கப்புறம் 2013 மேல சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அரசு அதை நோட்டிஃபை பண்ணுச்சு. இப்போ நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறமும் தொடர்ந்து இதே நிலை நீடிக்குதுன்னா, அந்த தவறு நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அமல்படுத்த வேண்டிய ஒரே கடமை மத்திய அரசுக்கு தான் இருக்குது. 2 ரைப்பேரியன் ஸ்டேக் ஹோல்டிங் ஸ்டேட்ஸுக்கு இந்த ரைட்ஸை விட அவங்களுக்கு ரைட்ஸாக இருக்கே ஒழிய அதை அமல்படுத்த வேண்டிய பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது தொடர்ந்து ஏன் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தவறுறது, இல்லை மறுக்கிறது, இல்லை காலம் கடத்துறது தான் இதுக்கு முழு காரணம். நிச்சயமா இந்த நிலையில் நாம் கர்நாடகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, எங்களிடமே தண்ணீர் இல்லை, எங்கள் அணைகளிலேயே தண்ணீர் இல்லை, வறட்சியான நிலையே தான் இருக்கின்றது, எப்படி தண்ணீர் திறந்து விட முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் கர்நாடகத்தில் காவிரியினுடைய நதி ஓட்டத்தை, அங்கு இருக்கக்கூடிய அணைகளை குறித்து பார்க்கலாம். கர்நாடகத்தை பொறுத்தளவு கிருஷ்ணராஜசாகர் அணை முதலாக காவிரியின் குறுக்கே கர்நாடகத்தில் கட்டப்பட்ட அணை கொள்ளளவு 49 TMC ஆக இருக்கின்றது. இதற்கான அனுமதி 11-12 TMC அளவிற்கு தான் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வாங்கி அவர்கள் அப்பொழுதே மாற்றத்தை ஏற்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாகத்தான் மிகப்பெரிய அணையாக கட்டினார்கள். இன்னொரு காவிரியினுடைய உபநதியான கபினியில் கிட்டத்தட்ட 19 TMC அளவிற்கான ஒரு அணை உள்ளது. அதே போல ஹேமாவதி, ஹாரங்கி அணைகளும் உள்ளது. இதில் ஹேமாவதி மிகப்பெரிய அணையாக 37 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு அணையாக இருக்கின்றது. 4 அணைகள் மிகப்பெரிய அணைகள், அது இல்லாமலும் தடுப்பணைகளும் நிறைய இருக்கின்றது. இந்த நிலையில் மேகதாது அருகே கூட ஒரு அணை கட்டுவதற்கான முயற்சிகளிலும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். முற்றிலுமாக ஒரு 4 அணைகள், மிகப்பெரிய அணைகள் இருக்கின்றது. அவர்களுக்கான நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கின்றது. விவசாயத்திற்கு தண்ணீர் தேவையாக இருக்கின்றது. ஒரு
தென்பகுதி மட்டும்தான், அதாவது மைசூர் பகுதிகளுக்கும் மட்டும்தான் காவிரி நீரினுடைய பாசன பகுதியாக இருக்கின்றது. வடக்கில் கிருஷ்ணாவும் கோதாவரி ஆறுகளினுடைய பகுதிகளாகலாம் இருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கருத்து எங்களுக்கே வறட்சியாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை எப்படி பார்க்கலாம்? ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்தினுடைய அளவை பொறுத்து அதை பார்க்க முடிகின்றதா, அல்லது இதில் என்ன அவர்கள் தொடர்ச்சியாக இதே குற்றச்சாட்டை இதே கூற்றை சொல்லி வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? இப்போ யாருமே வந்து தமிழகத்துக்கு வந்து கர்நாடகா தண்ணி இல்லாமல் வந்து தமிழகத்துக்கு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி இது யாருமே அந்த ஒரு கோரிக்கையை வைக்கல. தமிழக சார்பாக வைக்கிற கோரிக்கையை வந்து அந்த கோரிக்கையே கிடையாது. கர்நாடகாவுக்கு இல்லாமல் தண்ணி எல்லாம் வந்து எங்களுக்கு திறந்து விடுங்கன்னு சொல்லலை. உதாரணத்துக்கு இப்போ இந்த பிரச்சனை எழுறதே வந்து எப்போல்லாம் வந்து ஒரு கடும் வறட்சி வருதோ அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. இடையில ஒரு நல்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துருச்சுன்னா, அங்கே அடிகள் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம கேட்காம அவங்களே வேறு வழி இல்லாமல் திறந்து விட வேண்டிய கட்டாயம்லாம் இருக்கும். இதே போல் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துருச்சு, இங்கே ரெக்குவயர்மெண்ட் வந்து குறையும் போது வந்து நமக்கு அதிக தேவையில்லாதப்போ இந்த வர்றதில்லை. எப்போ இந்த பிரச்சனை அதிகமாக வருதுன்னா, ஒரு கடும் வறட்சி வரும்போது, இந்த சமயத்தில் வந்து இப்போ இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வறட்சி சூழல். இப்போ மெயினாக வந்து 2 மாநிலத்துக்கு நடந்த ஒரு கருத்து வேறுபாடே வந்து வறட்சியாக இல்லையான்றது தான். உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்றைக்கி அவங்க மறுத்ததில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வந்து அந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கான ஒரு கூட்டம் நடந்தது டெல்லியில். அதில் 2 மாநிலங்களும் தங்களோட பிரதிநிதிகளான சீஃப் செக்ரட்டரிஸ் அனுப்பி வச்சாங்க. அவங்க அன்றைக்கே வந்து இந்த 48 டிஎம்சி இப்போ நம்ம கேட்குறது இல்லையா, இப்போ வந்து 45 தான் சொல்கிறோம். அன்றைக்கே வந்து தமிழகத்தின் சார்பில் 48 டிஎம்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் 24க்கான ஒரு பற்றாக்குறை அவங்க கொடுக்க வேண்டியது என்ஜி இன்னும் கொடுக்காமல் இருக்கிற தொகையாக வந்து ஒரு 47 டிஎம்சி இருக்குது. அது போக வந்து எங்கள் செப்டம்பர்லேருந்து எங்களுக்கு ஒரு பிப்ரவரி வரைக்கும் கொடுக்க வேண்டியது, ஜனவரி வரைக்கும் கொடுக்க வேண்டியது எங்களுக்கு வந்து 48 டிஎம்சி கொடுங்கன்னு அப்போவே கேட்டுட்டாங்க. அப்போவே அவங்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து முதல்ல எங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்றாங்க. அதுலேயே வந்து தமிழகத்துக்கும் அவங்களுக்கும் வந்து தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. உதாரணத்துக்கு அங்கே வறட்சி இருக்குது, டிஸ்ட்ரெஸ்ன்றது தான் மெயின் போன் ஆஃப் கன்டென்ஷன். அதையே வந்து தமிழகம் ஏற்றுக்கல. ஐஎம்டி ஸ்டேட்டஸ், இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா எடுத்துகிட்டு அங்கே வறட்சி இல்லை, சவுத் இன்டீரியர் கர்நாடகாவில் வந்து ஒரு வறட்சி சூழல் நிலவலை அப்படின்றத தமிழ்நாடு அன்றைக்கி ஒரு வாதத்தை முன் வச்சுது. ஆனால் வந்து ஐஎம்டி ஸ்டேட்டஸ் வேறு ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு கர்நாடகா வந்து இல்லை வறட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. கடைசியாக வந்து அரைவ் பண்ணும்போது சூப்பர்வைசரி கமிட்டி வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு டீவியேஷன் சராசரியாக நார்மல் வரக்கூடிய இன்ஃப்ளோ ரெயின். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது பதில் மனு தாக்கல் செய்ததில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், தமிழகத்திற்கு போதிய அளவில் மழை பெய்து விட்டது, அதனால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தண்ணீர் தர தேவையில்லை, அந்த அளவிற்கு தேவையில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். தமிழகத்தில் எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்றதை பற்றி அவங்களுக்கான கவலையே கிடையாது. அந்த ஆணையிலேயே வந்து இறுதி தீர்ப்புலையும் சரி, இன்டர்ம் ரிலீஃப்லையும் சரி, இது அதே மாதிரி வந்து ஃபைனல் வேர்டிக்லையும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. தமிழகத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கிறத பற்றி கவலையில் ஒரு வாட்டர் இயரில் இந்த ஜூன் 12லேருந்து ஜூன் 1லேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் வரைக்கும், அதுக்கப்புறம் அக்டோபர் டு ஜனவரி வரைக்கும், ஜனவரி 31 வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணும், தமிழகத்தில் மழை வருதா வராதுன்ற கவலை வந்து கர்நாடகாவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகா இவ்வளோ தண்ணீர் கொடுக்கணும் என்றால் கொடுக்க வேண்டும். அதற்கு வந்து இவ்வளோ மழை பெஞ்சனால நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற அதிகாரம் வந்து கர்நாடகத்துக்கு கிடையாது. நிச்சயமா இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னா அது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது நீங்கள் கூட குறிப்பிட்டீர்கள். இந்த விஷயங்கள் குறித்து நாம் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களிடம், தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களிடம் எங்களுடைய கேள்விகளை சற்று நேரத்திற்கு முன்பு முன்வைத்தோம். அதில் காவிரி மேலாண்மை வாரியம் என்ன அதனுடைய அம்சம், ஏனென்றால் இதற்கு முன்பே நிறைய இருந்திருக்கின்றது. காவிரி நடுவர் மன்றம், இடைக்கால நடுவர் மன்றம், தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு சிறு பங்கீட்டு ஆணையம் மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன, இது காவிரி மேலாண்மை வாரியம் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்தோம். அதற்கான அவருடைய பதில், காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிறது ரொம்ப யோசித்து கொண்டு வந்திருக்காங்க. 1991 இடைக்கால உத்தரவு வரைச்சே காவிரி அத்தாரிட்டின்னு கொடுத்தாங்க. அது வந்து சரியாக செயல்படலை, அதில் ஒரு திருப்தி இல்லை. அதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. காவிரி சிஎம்பின்னு சொல்கிறது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, மேலாண்மை வாரியம்னு பேர். மிகச்சிறந்த அமைப்பு. அது கொழுந்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதில் என்னன்னாக்கா அவங்க எழுதினது எல்லாம் வெறும் தாளில் பேப்பரில் எழுதின மாதிரி அதுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குது. இது மதிப்பு கொடுக்கக்கூடிய அவசியத்தை உணர்த்து இந்த சிஎம்பிங்கிறத பவர்ஃபுல்லாக பண்ணிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு யாரும் சொல்ல முடியாது. அது கோர்ட்டு உத்தரவாகக்கூடிய தகுதி அதுக்கு உண்டுங்கிறத மிகச் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அது பாராட்டக்கூடிய அம்சம். அது அப்படியான மிக சிறப்பம்சம் கொண்ட அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தின் சிறப்பம்சங்கள் தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்தோம். அதற்கு அவருடைய பதில், சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து அந்த அமைப்பில் இருக்கிறதுக்கு தலைவர் வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி, வாட்டர் கமிஷன்லேருந்து இருக்கிறவங்க, அந்த இன்ஜினியர் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க. அதை சிறந்த முறையில் அனுசரித்து அது எப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்கு இந்த ட்ரைபூனல் ஆர்டர் அடிப்படையில் அவங்க திட்டத்தை கொடுக்கணும். அது எப்படி இப்படி இருக்குதுன்னு கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் படி பண்ணி அவங்க அதை மீறி பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. எங்கள்கிட்ட 47 டிஎம்சின்னு தமிழ்நாடு சொல்கிறது, அவங்க இல்லை 47 இல்லை, நாங்கள் 23 தான் தருவோம், 33 தான் தருவோம்னு குறைச்சிக்கிறாங்க. அதை மாதிரி பண்ண முடியாது. அதிலோட உத்தரவு தகுதி கரெக்டாக இருக்கும், அளவை மீற முடியாது. இவ்வளவு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுத்ததுக்கு ட்ரைபூனல் நம்ம பாராட்ட வேண்டியது. இந்த பிரச்சனை குறித்து நீண்ட காலமாக பார்த்து வந்த அடிப்படையில் கேட்கின்றேன். இப்படி ஒரு 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 2 மாநிலங்களை உள்ளடக்கி அல்லது இந்த காவிரியால் பயன்பெறக்கூடிய மாநிலங்களை உள்ளடக்கி மத்திய அரசையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு கொண்டு வரப்படுவதன் அவசியம் என்ன இருக்கின்றது? காரணம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பேசினோம், அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது, எங்களுக்கே பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று சொல்லி வைக்கிறாங்க. தமிழகம் சொல்லுது இல்லை அவங்களுக்கு வந்து சரியான அளவு மழை கிடைச்சிருக்கு அப்படின்னு. அந்த செப்டம்பரில் நடந்த சூப்பர்வைசரி கமிட்டி மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வந்து சென்ற ஆண்டு 2014-15 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில், அந்த வாட்டர் இயரில் அவங்க அந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே அவங்க உபயோகப்படுத்த வேண்டியதை விட ஒரு 37 டிஎம்சி ஜாஸ்தி உபயோகப்படுத்தினாங்க. அதே போல் ஜனவரி 31 அவங்க வந்து அவங்க இரிகேஷன் பர்பஸ்க்காக, விவசாயம் மற்றும் விவசாய தேவைகளுக்காக அவங்க தண்ணீர் எடுக்கிறத நிறுத்திக்கணும். ஆனாலும் வந்து ஃபெப்ரவரியில் இருந்து மே வரைக்கும் மட்டுமே போன இந்த 2015 40 டிஎம்சியை வந்து உபயோகப்படுத்தினதாக தான் தமிழகம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுது. ஸோ அவங்க நிர்ணயித்த காலத்தை தாண்டி 40 டிஎம்சியை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இப்போ அந்த 40 டிஎம்சி இப்போ இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளோ ஒரு அந்த தேக்கி இருக்கும். ஜனவரி 31 அப்புறம் என்ன வருதோ அதை தேக்கி வச்சு ஜூன் 12 ரிலீஸ் பண்ண டெல்டா இரிகேஷனுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியதுக்கு பயன்படுத்தணுன்றது தான் வந்து சட்டத்திட்டம். அதை மீறி வந்து அவங்க 40 டிஎம்சியை பயன்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு வைக்குது. தமிழகம் வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்திட்டாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்குது. அவங்க வந்து எங்களுக்கு மழை வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே இவங்க 2 பேர்த்தோட வாதங்களும் வந்து எதிர்வாதம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காமல் ரெஃப்யூட் பண்ணிட்டு இல்லாமல், இது வர்றதுனால என்ன ஆகும்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு கமிட்டி போட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அந்த ஷட்டர்ஸை வந்து கபினி கிருஷ்ணராஜ் சாகர் அங்கே வெளிகுண்டுலுக்கு தண்ணி வந்து சேரக்கூடியது, அங்கே இருக்கிற ஷட்டர்களை கண்ட்ரோல் பண்ண பவர் வந்து மத்திய அரசிடம் போயிடும். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த சூப்பர்வைசரி கமிட்டி அந்த அமைப்பு தன்னிச்சையாக நடவடிக்கைகள் எடுக்க முடியும். நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய உத்தரவை அந்த அமைப்பு நிச்சயமாக கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கூட இருக்கும். கர்நாடக, தமிழக மாநிலங்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் கூட அந்த அமைப்பினால் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பதிவு செய்யப்படுகின்றது. நிச்சயமாக தொடர்ந்து அலசலாம். இந்த மேலாண்மை வாரியம் தொடர்ந்து தாமதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உத்தரவுகள் வந்தாலும், உச்சநீதிமன்றத்தை நாடி எத்தனையோ தீர்ப்புகளை பெற்றாலும் கூட, சட்ட போராட்டம் நீண்ட காலம் நடந்தாலும் கூட இன்னும் அந்த அமைப்பு உருவாக்கப்படவில்லை. இன்னும் இங்கு அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்து அந்த அமைப்பின் நடவடிக்கைகள் செயலளவிலே இறங்கவில்லை. இந்த தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் அலசிருக்கின்றோம். கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.